அமித்ஷாவால ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாது. இதுதான் ஏன் சொல்றேன்னா, இந்த இந்த நாடு அந்த மாதிரி தமிழ்நாடு தனி நாடு. சரியா? எந்த நாடோட சேராது. இது தமிழ்நாடு தனி நாடு. இது எங்களுடைய இது ராஜ்யம், திராவிட ராஜ்யம். சரியா? இதுதான் உண்மை. எந்த மயிராண்டி வந்தாலும் ஒண்ணு பிடுங்க முடியாது. ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. யாரால? அமித்ஷா ஐயாவால ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. வடநாடு கிடையாது, இது தமிழ்நாடு. இதுக்கு காரணம் மொழி, எழுத்து. இந்த ரெண்டும் தான் காரணம். அதே அமித்ஷா ஐயா தான் நீங்க சொன்ன வேலையை முடிச்சு காட்ட போறாரு பாருங்க. பிடிக்க முடியாதுன்னு கிடையாது, பிடிச்சிடலாம். அதுக்கு ரெண்டு விஷயம் தான் காரணம். ஒண்ணு மொழி, இன்னொன்னு எழுத்து. அம்மான்னா என்னன்னு தெரியாது, வணக்கம்னா என்னன்னு தெரியாது, கல்வினா என்னன்னு தெரியாது, முத்தமிழ்னா என்னன்னு தெரியாது. இந்த விஷயத்த மாத்திரம்னா கண்டிப்பா அமித்ஷா ஐயாவால முடியும். அவங்க நோக்கமே அதான். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அமித்ஷா ஐயாவுக்கும் மோடி ஐயாவுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான். இந்த நாட்டுல உள்ள எல்லாத்தையும், நாட்டுல உள்ள மக்களை மன்னராக்கி அந்த மன்னரை ஆளணும், ராஜாவை ஆக்கி அந்த ராஜாவை ஆளணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இவங்க ரெண்டு பேத்துக்கும். ஆனா நீங்க நேசிக்கிறீங்களா கட்சி, திராவிடம், தமிழ் தேசியம், இதெல்லாம் மக்களை அடிமையாக்கி தான் மட்டுமே நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் கொண்ட உங்க சித்தாந்தம், உங்க தலைவர்கள் எல்லாம். இந்த ரெண்டு விதமான தலைவர்களுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆனா கொஞ்சம் நேரமாகும். தமிழ்நாட்டுல பிஜேபி வரணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு மொழி, இன்னொன்னு எழுத்து. முத்தமிழ்னா என்னன்னு தெரிஞ்சுட்டா போதும், மற்றபடிங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மோடி ஐயாவாலையும் அமித்ஷா ஐயாவாலையும் முடியும். கொஞ்சம் பாருங்க.